என்ன அண்ணா ரொம்ப டல்லா இருக்கீங்க? பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு போய் ஒரு மாதிரியா இருக்கீங்க. பின்ன என்னடா தம்பி, ஒரு காலத்துல எல்லாரும் என் வாயில லவ் லெட்டர் போடுறதுக்கு தவம் கிடப்பாங்க. இப்ப எல்லாம் எவனாவது கரண்ட் பில் கவர் மட்டும் போட்டு போறான். காலம் மாறிடுச்சா அண்ணா? இப்ப எல்லாம் லவ் லெட்டர்னா நான் தான் கிங். டைப் பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. அடுத்த செகண்ட் பொண்ணு வீட்ல டெலிவரி ஆகிடும். அதான்டா தப்பு. ஒரு லெட்டர் எழுதி அதை கவர்ல வச்சு முத்திரை குத்தி நான் அதை சுமந்து அந்த பொண்ணு கைக்கு போகும்போது ஒரு ஃபீல் இருக்கும் பாரு, அது உனக்கு தெரியுமா? அந்த ஃபீல் இப்ப யாருக்கு வேணும் அண்ணா? லெட்டர் அனுப்புனா அந்த பொண்ணு படிச்சாலா இல்லையான்னு தெரியறதுக்குள்ள அந்த பையனுக்கு கல்யாணமே முடிஞ்சிடும். ஏய், லெட்டர்ல இருக்கிற அந்த கையெழுத்து, அந்த வாசனை, இதெல்லாம் ஒரு கலைடா. நீ என்னடா ஒரு ஹார்டின் அனுப்புற, ஒரு தம்ஸ் அப் போடுற, இதெல்லாம் ஒரு மெசேஜா? அண்ணா நீங்க ரொம்ப பழைய பஞ்சாங்கம். நான் இப்ப அன்சென்ட் ஆப்ஷன் வச்சிருக்கேன். தப்பா மெசேஜ் அனுப்புனா டக்குன்னு டெலீட் பண்ணிடலாம். உங்ககிட்ட ஒரு தடவை லெட்டர் போட்டா அவ்வளவுதான். அதுதான்டா நியாயம். ஒரு வார்த்தை சொன்னா சொன்னதுதான், அதை மாத்த கூடாது. அது சரி, என்கிட்ட லெட்டர் போடும்போது ஒரு மரியாதை இருக்கும். அண்ணா யாரோ வர்றாங்க. ஆனா ஒண்ணு ஒத்துக்கிறேன் அண்ணா, உங்ககிட்ட லெட்டர் போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சரி போ, யாரோ ஒருத்தன் கையில போனோட வர்றான். உனக்கு வேலை வந்துருச்சு போல. இல்ல அண்ணா, அவன் செல்ஃபி எடுக்க வர்றான். உங்களை ஒரு பேக்ரவுண்டா வச்சு விண்டேஜ் வைப்ஸ்னு இன்ஸ்டால போட போறான். அடப்பாவிகளா, என்னையே ஷோ பீஸ் ஆக்கிட்டீங்களேடா.